அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் காய்ஸ், இங்க பாரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த குட்டீஸ் பண்ணுற கலட்டை சமையல் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கிறாங்க. அந்த ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்க ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிஜத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் எல்லா வீட்லேயும் இருக்க மாதிரி 2 பேருமே சரியான டாம் அண்ட் ஜெர்ரிஸ் தான். பட் எப்பயாவது ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் தான் இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணோம். அவங்க பண்ணுற கலாட்டாவை பாருங்கள். நான் எடுத்திருக்கிறது பேபிகார்ன். அந்த பேபிகார்ன் வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு நான் வந்தேன். 2 பேரும் பின்னாடி ஓடி வந்து நாங்கள் தான் செய்வோன்ட்டு ஒரே ஆடம். சரி ஓகேன்னு நான் பக்கத்தில் இருந்து கைட் பண்ணி அவங்கள செய்ய வச்சேன். சொல்ல போனால் ஸ்கூல் லீவு ஹாலிடேஸில் வீட்டில் இருந்தாவே அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஒர்க் செய்கிறதுக்கும் கிச்சன் ஒர்க் செய்கிறதுக்கும் நான் எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவேன். எல்லா வேலையுமே எல்லாருமே செஞ்சு கற்றுக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பேபிகார்ன் ஒரு பேக்கெட்டுங்க. பட் வந்து அந்த ஒரு பேக்கெட்டை நான் 2 ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா 2 பேர் வேறு வேறு மெத்தடில் அவங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஹாப்பிமா சிக்கன் ஃப்ரை மிக்ஸு. இது சிக்கன் ஃப்ரை மிக்ஸ் இல்லாமல் வெஜ் ஃப்ரை மிக்ஸ்லேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெறும் கார்ன்ஃப்ளவரில் உப்பும் வெறும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் போட்டு கூட செய்யலாம். சேம் மெத்தட். 2 ஷேப்பில் கட் பண்ண பேபி கார்னையும் நல்லா வாஷ் பண்ணி 2 பிளேட்டில் தனித்தனியாக 2 பேருக்கு கொடுத்துட்டேன். லியானா குட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் அந்த ஹாப்பிமா பவுடர் இருக்கு இல்லையா, ஃப்ரை மிக்ஸு, அதை வந்து ஒரு பவுலில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மீதி இருக்கிற அந்த பேக்கெட்டில் இருக்கிற பவுடரை ஃபுல்லாக ஒரே பிளேட்டில் கொட்டி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ட்ரை பவுடரில் மிக்ஸ் பண்ணணும், அப்புறம் ஈரத்தில் மிக்ஸ் பண்ணணும், திருப்பி ட்ரை பவுடரில் கோட் பண்ணி அதை வச்சிடணும். இது மாதிரி அவங்க வச்சுருந்த எல்லா பீசஸுமே லியானா நின்று அவளே செஞ்சால். நெக்ஸ்ட்டு தௌஃபிக்கு கொடுத்தது வந்து அதே மாதிரி வாஷ் பண்ண பேபி கார்னில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக 1 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் பொரிக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணணும். 2 பேரும் மிக்சிங் மட்டும்தான் பண்ணாங்க. கடாயில் ஆயில் வச்சு பண்ணுறது, நெருப்புக்கிட்ட அது சூடாக இது பண்ணுறதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அது நான் மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே அப்படியே கேமராவில் லைட்டாக திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். லியானா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிளேட்லாம் அவளே பக்கத்தில் நின்று அம்மா நான் இதை வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே எடுத்து அதை சிங்கில் நின்று வாஷ் பண்ணிகிட்டு இருந்தா. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு புரியுது, இப்போ அடுத்த அம்மா இதை வந்து செய்ய போகிறாங்க, நம்ம இதை செஞ்சு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு செய்கிறாங்க. தௌஃபிக்குமே அப்படி தான். நான் ஏதாவது நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அவனாவே வந்து செய்வான் அல்ஹம்துலில்லாஹ். பட் எல்லா டைமும் இல்லைனாலும் அவங்களுக்காக ஒரு சில நல்ல மூடில் இருக்கும் போது இது பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். நிஜமாவே இந்த ரெசிபி சூப்பராக இருந்ததுங்க. ஒரு சிக்கன் 65 மாதிரி சூப்பராக இருந்தது. சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸை கூட சாப்பிட்லாம், கிட்ஸை கூட செய்யலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.